அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பல அற்புதமான சேர்க்கைகள் கொண்ட நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 21ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 7ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. எப்போதுமே இந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. மற்ற வெள்ளிக்கிழமைகளில் காட்டிலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் தீபம் மட்டும் ஏற்றுவாங்க. ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா வெள்ளியில் அஷ்டலட்சுமி விளக்கு வந்து வச்சுருப்பாங்க, குபேர விளக்கு வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எந்த தீபம் ஏற்றுனீங்கனாலும் சரி, அதில் மட்டும் 2 கற்கண்டு, அதாவது டைமண்ட் கற்கண்டு இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் போட்டு ஏற்றி பாருங்கள். மற்ற வெள்ளிக்கிழமையில் பண்ணலினாலும் தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக அபரிமிதமான பணவரவு ஏற்படும், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை இன்றைய நாளில் நீங்கள் அவசியம் வந்துட்டு செய்யுங்க. அடுத்து இன்றைக்கி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 777 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது. அது இங்கே எப்படி வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பங்குனி மாதத்தின் 7ஆம் தேதி, இங்கே ஒரு 7ன்னு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வருடமானது 25வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 5ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 7ங்கிற நம்பர் வந்து கிடைக்கிது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது சப்தமி திதி. சப்தமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 7வது திதி. அப்போ இங்கே நமக்கு 777 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு உகந்த 3 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மார்ச் மாதம். மார்ச் மாதம்ங்கிறது 3வது மாதம். அடுத்ததாக இது வந்து ஆங்கில தேதி 21. இப்போ இதில் வர கூட்டுத்தொகை 2 + 1ன்னு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கிது. இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட கல்லுப்பு பரிகார முறை குறித்து காலையில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன். அது செய்வதன் மூலமாக ஒரு பர்டிகுலர் டேஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒரு 5 நாளைக்குள்ளார 7 நாளைக்குள்ளார அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலுமே நிச்சயமாக அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும், மேலும் தேவைக்கு அதிகமாகவே செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி வீட்டில் ஒரு குறிப்பிட்ட குழம்பு வந்துட்டு வச்சு சாப்பிடுங்க. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்னென்னவெல்லாம் செய்யணும், என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன். இப்போ நான் மேலே சொன்னால் இந்த 2 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா, நம்முடைய பண கஷ்டம் நீங்குவதற்கும் பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் நம்ம செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை செய்வதன் மூலமாக 4 திசைகளில் இருந்தும் தடையில்லாத பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, என் கையில் வந்து பணமே நிற்க மாட்டேங்குது, சம்பளம் வாங்கினாலும் அது 2-3 நாளைக்குள்ளாரையே ஏதாவது செலவுகள் வந்து அதை கரைச்சிருது, ஓட்டக்கைன்னு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளிக்கிழமை நாளில் பணவரவிற்கு உண்டான பரிகாரத்தை எல்லாம் சுக்கிர ஓரை நேரத்தில் செய்கிறதா சிறப்பு. சுக்கிர ஓரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் வரும். ஒருவேளை உங்களால் இது போல் நேரம் காலம்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இரவு 11 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து தேவைப்படுது. இந்த சர்க்கரை வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அஸ்காவாக இருக்கிறது சிறப்பு. ஏன்னா இந்த வெள்ளை நிறம்ங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரியது. மேலும் இந்த சர்க்கரையினுடைய இனிப்பு சுவை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் பிடித்தமான ஒரு சுவை அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து நீங்கள் புதுசாலாம் வாங்கிட்டு வர தேவையில்லை. வீட்டில் காஃபி டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதையே வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கோ 1/2 ஸ்பூன் அளவுக்கோ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும்.
அடுத்தது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நாணயம் வந்து எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு நாணயத்தை எடுத்துக்கிறத காட்டிலும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ₹1 நாணயத்தை எடுத்துக்கிறது சிறப்பு. இந்த ₹1 அப்படிங்கிறது நிறைய விதமான தாந்திரிக பரிகாரங்களுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இவ்வளவு தான். இப்போ இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு இப்போவே கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தண்ணி போகிற மாதிரி இடம், அதாவது வாஷ் பேஷனோ சிங்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டு நீங்கள் நின்றுக்கோங்க. இல்லைனா ஒரு டப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு கூட ரிலாக்ஸாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். மனசை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் எந்தவித குழப்பங்களும் கவலைகளும் போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது. தெளிந்த நீரோடை மாதிரி வச்சுக்கணும். அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க. அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அந்த சர்க்கரையை வந்துட்டு நீங்கள் இடது கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதி, அதாவது கட்டை வெல்லுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது பாருங்கள், அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ₹1 நாணயம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த ₹1 நாணயத்தை உங்கள் கையில் பேனா மாதிரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரையில் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதாவது சர்க்கரை தான் வந்து ஒரு பேப்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேனா மாதிரி வந்து நம்ம ₹1 வந்து பயன்படுத்துகிறோம். ₹1 பிடிச்சிட்டு அப்படியே அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு போடுங்க. எத்தனை முறை போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முறை வந்து போடுங்க. 6 முறை நீங்கள் போட்டதுக்கு மேலேயே அப்படியே வந்து போடணும். ஒவ்வொரு முறை போடும்போதும் உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே போடணும். அதன் பிறகு அந்த ₹1 அந்த சர்க்கரை மேலேயே வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டு வந்து சொல்லுங்கள், ஆட் கவுண்ட் மணி, ஆட் கவுண்ட் மணி, ஆட் கவுண்ட் மணி. இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். சொல்லிவிட்டு இப்போது வாஷ் பேசன் கிட்ட நிற்கிறவங்க அப்படியே தண்ணீரை திருவி விட்டு உங்களுடைய கைகளை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ரன்னிங் வாட்டரில் கழுவுங்க. டப்பில் தண்ணி பிடிச்சிருக்கிறவங்க அப்படியே டப்புலேயே வந்துட்டு உங்களுடைய கையை வந்து கழுவிக்கோங்க. அந்த ₹1 சேர்த்தே வந்துட்டு நீங்கள் கழுவிக்கலாம். இப்போ கழுவிட்டு உங்களோட கையை வந்துட்டு நீங்கள் துடைக்க வேண்டாம். அப்படியே வந்துட்டு காற்றுலேயே வந்து உலர வைங்க. நீங்கள் வேணால் கிளாப் கூட பண்ணலாம். அதாவது கை தட்டலாம். கை தட்டுனீங்க அப்படிங்கும்போது அது வந்து காஞ்சிரும். இல்லைன்னா நல்லா கையை விசிறி விட்டீங்க அப்படின்னா கூட அது காற்றுல வந்துட்டு காஞ்சிரும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கை காஞ்ச பிறகு இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா, இங்கே வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த சிம்பிள் குறித்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சுக்கிரனுக்கு உரிய சிம்பிள். இதை வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே வந்து நீங்கள் டாலர் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து மணி அட்ராக்ஷனுக்கு உதவும். இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த ₹1 முன்னே பயன்படுத்தணும் பாருங்கள், அதையவே வச்சு மறுபடியும் உங்களுடைய வலது கையால் மூடிக்கிட்டு ஆட் கவுண்ட் மணி, ஆட் கவுண்ட் மணி அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இப்போ இந்த ₹1 உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ எங்கே பணம் வைப்பீங்களோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. பரிகாரம் வந்து இவ்வளவு தான். இந்த நாள் முழுக்க இந்த 2 சிம்பிளும் உங்களுடைய இடது கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டாலும் மறுபடியும் ஒரு முறை வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.